ஃப்ரெண்ட்ஸ், கிராமப்புற விவசாய வங்கியில தான் வந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஆரம்ப சம்பளமே வந்து ரூ. 1,00,000 வந்து இருக்கும். ஸோ ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆஃபீசர் கிரேட் ஏ லெவல்ல வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 30 நவம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது நபார்டு வங்கியில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜரில் கிரேட் ஏ லெவலில் வந்து பாருங்கள் ஆர்டிபிஎஸ் கேட்டகரி, லீகல், ப்ரோட்டோகால், செக்யூரிட்டி சர்வீஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 30 நவம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 எக்ஸாம் வந்து இருக்குது. ஃபேஸ் 1 பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 20 டிசம்பர் அப்போ உங்களுக்கு வந்து இருக்கும். ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா 25 ஜான்வரியில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஃபேஸ் 3 வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் வந்து இருக்க போகுது. ஸோ வேகன்சின்னு பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒரு 91 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பாருங்கள் ஸோ ஏஎம்மில் வந்து ஆர்டிபிஎஸ் கேட்டகரியில் வந்து பாருங்கள் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 48 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி, ஃபினான்ஸு, கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க வேகன்சி. ஸோ அதே மாதிரி தான் ஏஎம்மில் வந்து ஆர்டிபிஎஸில் வந்து ஏஎம்லேயே லீகல் கேட்டகரி, ப்ரோட்டோகால், செக்யூரிட்டிக்கு வந்து தனியாக வேகன்சி வந்து இருக்குது. ஓவராலாக வந்து 91 வேகன்சி வந்து இங்கே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டுன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மினிமம் வந்து உங்களுக்கு 21 சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டு. ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு அதிகபட்சமாக 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜரில் வந்து கிரேட் ஏல வந்து பாருங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். 60% நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ வந்து 55% ஆஃப் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து எம்பிஏ, பிஜிடிபிஎம் இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஏதோ ஒரு டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சுட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கம்பெனி செக்ரட்டரிக்கும் ஏதோ ஒரு டிசிப்ளின் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சுட்டு ஸோ ஐசிஎஸ்ஐ வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஃபினான்ஸ் கேட்டகரியாக இருந்தால் பிபிஏ ஃபினான்ஸ் பேங்கிங் இல்லைனா பிஎம்எஸ் ஃபினான்ஸ் பேங்கிங் வந்து முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 2 இயர்ஸ் ஃபுல் டைமில் வந்து பிஜி டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஸோ இல்லைனா ஃபுல் டைமில் வந்து எம்பிஏ ஃபினான்ஸு, எம்எம்எஸ் ஃபினான்ஸ் இந்த மாதிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பேச்சுலர் டிகிரியில் வந்து எனி டிசிப்ளின் நீங்கள் முடிச்சுட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சவங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேரியஸ் கேட்டகரியில் வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது. அடுத்து கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கோ, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனோ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ, டேட்டா சயின்ஸு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேரியஸ் கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்க்கும் அதே மாதிரி தான் டிகிரியில் நீங்கள் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, பிளான்டேஷன் ஹார்டிகல்ச்சருக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபிஷரிஸ்க்கு வந்து நீங்கள் டிகிரியில் ஃபிஷரிஸ் சயின்ஸ் முடிச்சவங்க இந்த மாதிரி வந்து ஃபுட் ப்ராசஸிங்குமே வந்து பாருங்கள் உங்களுக்கு இதில் போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்க, மீடியா ஸ்பெஷலிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக்ஸு, அசிஸ்டன்ட் மேனேஜரில் கிரேட் ஏல வந்து பாருங்கள் லீகல் சர்வீஸ்க்கு வந்து லா முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு இதில் ஸோ இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு நேச்சர் ஆஃப் ஒர்க்குமே வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 ஃபேஸாக வந்து இருக்க போது. அதில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து உங்களுக்கு இருக்கும். அது வந்து 200 கொஷின்ஸ் 200 மார்க் வந்து வரும். அதுக்கடுத்து வந்து மெயின் எக்ஸாமுக்கு நீங்கள் மூவ் ஆவீங்க. மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து இருக்கும். ஸோ அதிலேயே வந்து பாருங்கள் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரிக்கு எந்த மாதிரி இருக்கும், லீகலுக்கு எந்த மாதிரி இருக்குங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் ஃபைனலாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து 50 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான செலெக்ஷனே வந்து இருக்க போது. சிலபஸுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஒரு கேட்டகரிக்கான சிலபஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து 1 பை 1 இருக்குது. இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து ஃபேஸ் 1 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து எந்தெந்த லொக்கேஷனில் வந்து இருக்க போகுதுன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், ஈரோடு, விருதுநகர், நாகர்கோயில், கன்னியாகுமரி, தஞ்சாவூர், விழுப்புரம் இந்த டிஸ்ட்ரிக்ஸில் வந்து உங்களுக்கு ஃபேஸ் 1 எக்ஸாம் இருக்கும். ஃபேஸ் 2 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து சென்னையில் மட்டும்தான் வந்து இருக்கும். அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்னையில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ் 2 எக்ஸாம் வந்து இருக்கும். ஃபைனலாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும் 150 வந்து நீங்கள் பே பண்ணால் போதும்.
இதே மீதி இருக்கிற கேட்டகரிக்கு வந்து 700 + 150 வந்து நீங்க பே பண்ணணும். டோட்டலா வந்து 850 வந்து நீங்க ஃபீஸா வந்து பே பண்ணுவீங்க. ஸோ இதில சேலரி வந்து பாருங்க உங்களுக்கு ரூ. 44,500 வந்து பேசிக் பே. இது இல்லாம உங்களுக்கு நெறைய அலவன்ஸ் இருக்கு. எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்கு. உங்க அலவன்ஸ் எல்லாம் சேர்த்தனாலே உங்களுக்கு வந்து பாருங்க, ஸ்டார்ட்டிங்கே உங்களுக்கு ரூ. 1,00,000 மேல வந்து சேலரியே வந்து வரும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப் தான். ஸோ ஹவ் டு அப்ளைல வந்து பாருங்க, இங்க லிங்க் குடுத்துருக்காங்கல்ல, இந்த nabard.org இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். எப்படி நீங்க அப்ளை பண்ணுங்கிற ஸ்டெப்ஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி, ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணி, டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ற மாரி இருக்கும். அது ஒன் பை ஒன்னா இங்க வந்து பாருங்க, உங்களுக்கு இதில இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்க. அத கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணி, நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.